மசாலாடே சுத்த மசாலாடே புத்தரகுமா பத்தப்புள்ள நீ செத்துரு வேடாடே நீ முத்தா கொண்டாடே Hey, what language is this? விளையாட்டுங்க பார்த்துருவோம். ஆனா நீங்களானே என்ன பேர் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும்? அவருக்கு சுபிதரன், எனக்கு தர்ஷினி. ஓகே, சுபிதரன் தர்ஷினி இருவருக்கும் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? வெட்டிங். வெட்டிங். ஓகே, முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் இருவருக்கும். Thank you. ஓகே, சுபிகரனையும் தர்ஷினியும் வாழ்த்து யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். ஓகேவா? சரி, முதல்ல கேஷ் அனுப்பி இருக்கணும் 50,000. மாப்பிள்ளைக்கு அரவாசியாம், பொண்ணுக்கு அரவாசியாம். ஓகே, எப்படிங்கோ? யாரப்பா இது? என்ன வச்சுக்கொள்ளுங்க, அதை வைங்க. சரி, 50,000த்துல 25,000 மாப்பிள்ளைக்கு, 25,000 பொண்ணுக்கா? சரியா? சரி, இப்ப சொல்லுங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு ரெண்டு பேருக்கும்? ரைலி. அது யாரு? எங்களோட மச்சான். உங்களோட மச்சான். ஓகே, எங்க இருக்கிற? கனடா. கனடால இருக்கிறார். ஓகே, கனடால இருந்து கிஃப்ட் வந்திருக்கலாம். வேற? அவர் அல்லது விஜி மாமா. விஜி மாமா. அவர் எங்க இருக்கிறார்? அவர் தான் நிக்கிறார். இங்க நிக்கிறார். ஓகே, அதே என்ன மாமா வேற சொல்றீங்க, மெட்டாக்கள் எல்லாம் விட்டுட்டு? சரி, மாப்பிள்ளை சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கும்? எங்க எங்க கிடைங்க, எங்க கிடைங்க மாப்பிள்ளை சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? சொல்லுங்க, யார தெரியாது. சரி, யார்கிட்ட சைட் வந்திருக்கும்? மாப்பிள்ளை சைட்டா பொண்ணு சைட்டோ? யார சைட் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? மாப்பிள்ளை சைட் தான் கிஃப்ட் வந்திருக்குது. வேலை செய்த இடத்துல இருந்து வந்திருக்கலாம். சொல்லுங்க, வேலை செய்த இடத்துல இருந்து யார அனுப்பியிருப்பீனா? ஓகே, வேற வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? ஒரு 6-7 பேர் அங்க வேலை செஞ்சு 6-7 பேர் இருக்கிறாங்க உங்களோட வேலை செய்யறாங்க. அவைகிட்ட இருந்து வந்து வேற யாரும் உறவுகள் இல்லையா உங்களுக்கு வர்ற மாதிரி? இல்லையா? என்ன கடுமையா யோசிக்கிறீங்கப்பா, சொல்லுங்களேன். கனடால இருந்தா வந்திருக்கும். அப்படியா? கனடால இருந்தெல்லாம் கிஃப்ட் வரையில? அப்படியா? இல்லையா? அதான் வரையிலையே கனடால இருந்து. ஷுவரா? அப்ப மிக்கியோட ஒருக்கா நீங்க ஆடணும். என்ன ஆட விடுவோமா? அப்படியா சொன்னா? ஓமா, மாப்பிள்ளை இருந்தா ஓகே. சரி, ஓகே. இதுல 2 பேருக்கும் கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. சரி, மாப்பிள்ளைக்கும் ஓச்சு வந்திருக்கு. சரி, இது இல்ல 2 பேருக்கும் இல்ல சேர்ந்து வந்திருக்கேன். அப்ப யாரோ தான் அனுப்பி இருக்கணும். 2 பேருக்கும் சேர்த்து கிஃப்ட் அனுப்பி இருக்கணும். என்ன பொண்ணு கடுமையா யோசிக்கிறீங்க? என்னாச்சு? விஜி மாமா அல்லது ரயனி தான் 2 பேர் தான். சரி,
அவையெல்லாம் இல்ல சரியோ, அவைகிட்ட இருந்தெல்லாம் கிஃப்ட் வரல. உங்களோட உறவுகள்ட்ட இருந்தா கிஃப்ட் வந்திருக்கு. அப்ப யாரு? எங்கட உறவு வேண்டாம், விஜய் மாமா இல்ல ரயனி. உங்களோட ஃபேமிலியில யாரும் இல்லையா? ரயனி என்னதான் நினைக்கிறேன். அப்படியா? சரியா, உங்களோட உறவு உங்களோட சகோதரங்கள் யாரும் இல்லையோ? அக்கா எங்கடாதான் விஜய் மாமாட வயசா அக்கா. மாமாவை சொன்ன நான் என்னப்பா செய்யறேன்? மாமாட்ட இருந்து வேற இல்லையே. மூத்த அக்கா. மூத்த அக்கா. என்ன பேர்? சுபா. சுபா அக்காட்ட இருந்து வந்திருக்கும். அப்படியா? ஓகே, இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல வச்சுட்டு அதுல வைங்க. என்ன மாப்பிள்ளைங்க கடமையை யோசிக்கிறேன். சரி, ஓகே, இதை ஓபன் பண்ணி பாருங்க. என்ன கடுமையான யோசனையா கிடக்கு? என்ன சங்கதி? சரி, யாரும் இருக்கும்? என்ன மாப்பிள்ளை கதைங்கள் என்னப்பா? என்ன மைக் எங்க மைக்? சரி, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை. 2 பேருக்கும் சேர்த்து தானே கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு சேர்த்து தானே அனுப்பி இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. தெரியலையா? சரி, ஓகே, வைங்க. பாவம், வைங்க. நானே சொல்லிடுறேன்னா சொல்லுங்க. ஓகே. சரி, இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்றீங்களா? விஜய் மாமாவும் அக்கா. அப்படியா? யாரு சொன்னது? நீங்க சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? சரி சரி, அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓகே. ஃபைனலா யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்னு சொல்றீங்க? அக்காவும் மத்தான். அக்காவும் மத்தான். அப்ப கனடால இருந்து 3 பேர்ல ஒரு. சரி, கனடால இருந்து கிஃப்ட் வந்திருக்கா? இங்க இருந்து வந்திருக்குதா? இங்க இருந்தா இங்க இருந்தா வந்திருக்கு. அப்ப இங்க இருந்து வந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? சரி தெரியும். என்னப்பா நானே இந்த சொல்றேன்னு சொன்னீங்களா? என்ன ஆச்சு இப்ப? ஏன் குழம்பு நீங்க? சரி, நீங்க 2 பேரும் தான் சொன்னீங்க. இந்த அத்தான் அந்த அத்தான். அப்படியா? எந்த அத்தானிட்ட இருந்து வந்திருக்கும்? விஜய் மாமா. நான் சொல்றேன் கனடால இருந்து வந்திருக்கேன். இல்லையா? முதல்ல அவர் அனுப்பிட்டு. அப்படியா? சரி, அங்க வைங்க அத. சரி, ஓகே, 2 பேருக்கும் ஒரு வாழ்த்து வந்திருக்கேன். வாசித்துட்டு யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்றேன். சரியோ? எங்களில் பாசம் உள்ள அன்பு தங்கையே, நேச பிணைப்பு, அன்பான ஆசை மச்சாவே, உடன் பிறப்பே, நீர் மண்ணில் மலர்ந்த போதே மகிழ்ந்தேன், வளரும் போதே ஆனந்தம் கொண்டேன். இன்று சுபீகரனை கரம் பற்றி இல்லற பந்தத்தில் இன்பமாய் இணைந்திட்ட உள்ளம் உவகை கொண்டேன். என் குடும்பத்தில் தனிப்பாசம் உமக்கு, என்னில் உயிராய் இருந்திடும் அன்பு தங்கை உமக்கு இன்று ஒரு புது வாழ்வின் தொடக்கம். இந்நாள் போல் என்னாலும் இதயத்தில் இன்பம் பெருகி நீங்கள் இருவரும் நீடிய ஆயுளுடன் என்றும் ஆனந்தம் கொண்டு எல்லா செல்வங்களும் குறைவின்றி பெற்று நலமே வாழவும், ஒளிமயமான எதிர்காலத்துடனும் வளமான நல் வாழ்வுடனும் சிறப்பாய் வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும் உங்களோட அன்பான ஆசை அக்கா சுபாஷினி, அன்பு மச்சான் விஜயகுமார் மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் எமது என்ஜேவி சர்ப்ரைஸ் சார்பாக இருவரையும் வாழ்த்தி நிற்கின்றோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அக்காட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. என்ன மச்சான தான் சொன்னீங்க? இல்ல அவர் தானே எப்படி வேண்டி கொடுத்து. அப்படியா? அப்பா வாங்கப்பா, அக்கா மச்சானு வாங்க. சரி, இன்றைய நாள்ல இருவரையும் வாழ்த்தி என்ன அருகில இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு மிக்கி மவுஸ் எல்லாம் அனுப்பி 2 பேரும் நல்லா ஆடி பாடி வாங்கன்னு சொல்லிதான் அனுப்பினவை. சரியோ? 2 பேருக்கும் கிஃப்ட் அனுப்பின அக்காவுக்கும் மத்தானுக்கும் என்ன சொல்ல போறீங்க? சொல்லி விடுங்க. பக்கத்துல நிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ் பண்ணுங்க. நீங்களும் அவன் விஷ் பண்ணுங்க. சரி, என்னப்பா அக்கா அக்கா விஷ் பண்ணுங்க தங்கச்சி. சரி, ஓகே. இதே மகிழ்ச்சியோட 16 செல்வங்களும் குறைவின்றி பெற்று பெருவாழ்வு வாழணும் நாங்களும் எங்களுடைய என்ஜாய் சர்ப்ரைஸ் சார்பாக இருவரையும் வாழ்த்தி நிற்கின்றோம். தேங்க்யூ.